நாங்க எங்களோட லைஃப்ல இருக்கிற தேவைகள்ல அடிப்படை தேவைன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இந்த அடிப்படை தேவையை நாங்க கட்டாயம் பூர்த்தி செய்தே ஆகணும். எவ்ரிடே அது தேவைப்படுறது. ஸோ இந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நாங்க ஃபிக்ஸ்டா ஒரு ஒர்க் கொண்டு போவோம். அந்த ஒர்க்கு பெரும்பாலும் மந்த்லி சேலரி வந்து பே பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அதை இது பண்ணுவோம். அதே மாதிரி உங்களோட லைஃப்ல இன்னொரு தேவை ஒன்று வரும். இதை நீங்க கட்டாயமா இந்த தேவைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். நீங்க தயாரா இருந்தே ஆகணும். அந்த தேவை தான் வந்து எமர்ஜென்சி தேவை. எதிர்பாராம எழுதுற தேவை எமர்ஜென்சி நீட். ஸோ இந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ஒன்று வந்து நீங்க அந்த ஃபிக்ஸ் சேலரியில இருந்து ஒரு ஏர்னிங்ஸ் ஒன்று நீங்க ஜெனரேட் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஃபிக்ஸ் சேலரி இன்னொன்று எடுக்கிறீங்களே அதுல இருந்து நீங்க ஏர்னிங்ஸை ஜெனரேட் பண்ணி எடுக்கணும். சேவ் பண்ணி வைக்கணும் அந்த ஏர்னிங்ஸை. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி இல்லைன்னா அதுக்காக நீங்க கடன் வாங்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்கு போகணும். எக்ஸ்ட்ரா ஒர்க்னா ஆல்ரெடி நீங்க ஃபிக்ஸ் சேலரிலேயே வீட்டு இல்லாம, ஓகே, வீட்டு சூழல்ல இல்லாம நீங்க வெளி ஒரு சூழல்ல போயிட்டு 8 to 4, 8 to 5 அப்படி நீங்க ஒர்க் 9 to 5, 9 to 4 நீங்க ஒர்க் பண்றீங்க. அந்த சூழல்ல ஒரு ப்ரெஷர்ல அப்படி இருந்துட்டு நீங்க சில பேர் வந்து இந்த தேவை பூர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒர்க்கு போவாங்க இன்னொரு பிசிக்கல் பிளேஸுக்கு. ஓகே, அப்படி இல்லாம, ஓகே, நான் இன்ட்ரெஸ்டா இருக்கிறார்கள் சொல்லுவேன். அப்படி இல்லாம இப்படி ஆன்லைன் பிரசன்ட் மூலமா ஆன்லைன்ல மணி மேக் பண்ணக்கூடிய ஃப்ரீடம், யார்லையும் நான் தங்கி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரிஸ்க் இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தை தயவு செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க என்னன்னா, நான் சும்மா இருந்துட்டு வீட்டை மணி மேக் பண்றங்கிற கான்செப்டை நீங்க விட்டுறணும். அதே மாதிரி உங்களுக்காக இன்னொரு ஆள் ஒர்க் பண்ணி தருவான்னு சொல்லலாம். நீங்க காசு தாங்க, நான் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு மாசம் மாசம் எவ்வளவு தரேன், அதை நீங்க விட்டுறணும். ஓகே, அப்படி இல்லாம நீங்க ரியலா ஒரு இடத்துல அந்த ஒரு வெப்சைட்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்றது என்னங்கிறது உங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சு அதுக்குரிய ஏர்னிங்ஸை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குன்னா அதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது ஒன்று இங்க இருக்குது. எங்களோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இவர் கட்டார்ல இருக்கிறாரு. ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஒரு அக்கௌண்ட் ஒன்று யூஸ் பண்றாரு. அந்த அக்கௌண்ட்ல இருந்தும் கட்டார் அக்கௌண்ட்ல இருந்தும் ஒரு ஏர்னிங்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிருக்குது. ஸோ அதான் ஒரு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுல பாருங்க, அவர் சொல்றாரு வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு அது யூஸ் ஆகி இருக்குது. ஸோ இப்படி யூஸ் பண்றதுக்காக தான் நம்ம ஆன்லைன் மணி மேக்கிங். ஆன்லைன் மணி மேக்கிங்கிறத வந்து ஃபுல் டைமா ஒர்க் பண்றாங்களும் இருக்கிறாங்க, பார்ட் டைமா ஒர்க் பண்றாங்களும் இருக்கிறாங்க, ஒரு ஸ்டடிஸ் தேவைக்கு யூஸ் பண்றாங்களும் இருக்கிறாங்க. ஸோ எப்படியாச்சும் சரி, நீங்க இந்த ஸ்ரீலங்கா, இந்தியா இந்த கண்ட்ரீஸ்ல இருப்பீங்கன்னா கட்டாயம் இந்த ஆன்லைன்ல மணி மேக் பண்றதுக்குரிய இந்த ஹார்ட் கரன்சி, யூஎஸ்டி, அதே மாதிரி யூரோ, இப்படியான கரன்சிகள்ல மணி மேக் பண்றதுக்குரிய வாய்ப்பை கட்டாயம் உருவாக்கிக்கோங்க. ஜெனியூனான வெப்சைட். நீங்க ஸ்கேமான வெப்சைட்ல தெரிவு செஞ்சீங்கன்னா நீங்க ஃபெயிலியர் தான். இப்போ இல்லை, நான் ஒரு கம்யூனிட்டி ஒன்றுல ஜாயின் பண்ணணும், அந்த கம்யூனிட்டியில எனக்கு ஒரு சரியான மென்டர் வேணும், அந்த கம்யூனிட்டிக்கு இருந்தே நான் பில்டப் ஆகணும், சரியான விஷயங்கள் எனக்கு தேவைன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு கிளாஸ் யூஸ் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க நீங்க கிளாஸ் ஃபீஸ் மட்டும்தான் பே பண்ணுவீங்க, வேற எந்த ஒரு ஹிடன் ஃபீஸும் இங்க இல்ல. அதே மாதிரி நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒர்க்கை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு நாள் வெயிட் பண்றது, இல்ல ஒரு மாசம் வெயிட் பண்றது, வேலையை தேடுறது, இந்த கான்செப்டே இல்லை. நீங்க உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து நீங்க லாகின் பண்ணுங்க, அங்க ஜொப்ஸ் அவைலபிளா இருக்கு, அந்த ஜொப்ஸ் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு earn பண்ணிட்டு போறது தான். மினிமம் வித்ரோல் வந்தாலும் எடுக்கலாம். இது டெய்லி வித்ரோலும் இருக்கு, வீக்லி வித்ரோலும் இருக்கு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணலாம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் குரூப்ல 12 வெப்சைட் படிக்கும், டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், இப்படியான கான்செப்ட்கள். அதே மாதிரி பிரீமியம்ல என்ன படிக்கிறோம்னா, இந்த ஸ்டாண்டர்ட் குரூப்ல இருக்கிற பாடத்தோட சேர்த்து கொஞ்சம் அட்வான்ஸா, அதாவது பெசிவ் இன்கம் படிப்போம். அதாவது ஒர்க்கை நாங்கள் இன்னே பண்ணுவோம், இமேஜ் ஒன்று ஜெனரேட் பண்ணி, வீடியோ ஒன்று ஜெனரேட் பண்ணி இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவோம். அது வந்து சேல்ஸ் நடக்க நடக்க உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இதான் கான்செப்ட். ஒரு அசட்டே 2 3 டைம் சேல் ஆகும். நான் டெலிகிராம் சேனல் ஷேர் பண்றேன், நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப் இருக்கு, அதில் லைவ் ப்ரூஃப்ஸ். அதே மாதிரி 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். 6 வருஷத்துக்கு மேலே பிசினஸ்ல இருக்கிறோம். அதே மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு ஒர்க்கிங் வீடியோ குரூப் எக்ஸஸ் தந்துடும். நீங்க மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண வரைக்கும், ஒரு மாசம் 2 மாசம் இல்லை, மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு ரிப்பீட்டடா கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே நீங்க உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஜாயின் பண்ணுங்க, ஒர்க் இருக்கும், அதை ஏர்ன் பண்றதா இல்லைன்னா நீங்க இது பண்றதா. ஸோ இதுல வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்றதுல உங்களோட இது இருக்குதா. ஸோ இவரெல்லாம் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்றாரு. ஸோ உங்களுக்கு உங்களோட ஒர்க்கு ஏற்ற மாதிரி தான் ஏர்னிங்ஸ் கிடைக்கும். நீங்க சின்ன ஒர்க் பண்ணிட்டு பெரிய ஏர்னிங்ஸ் எல்லாம் இது பண்ணிடாது. அது நீங்க க்ரோத் ஆகணுமா, நல்லா க்ரோத் ஆகணும், நிறைய விஷயங்களை படிக்கணும். ஓகே, இப்போ இந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு, இந்த அவசர தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு இப்படி பிசிக்கலா ஒரு பிளேஸுக்கு போயிட்டு ஒர்க் பண்ணாம முழுமையான ஃப்ரீடம் இருக்கிற, யாருமே மேல கட்டுப்படுத்தாத, வீட்டுக்குள்ள இருந்தே வேலை செய்யக்கூடியது, வெளியில எந்த ஒரு காலநிலைனாலும் சரி நம்ம வீட்டுக்கு இருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று ஒரு பில்டப் பண்ணி எடுக்காங்க. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கும் தேவை, நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயம் நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான ஒரு அனலிஸ்ட் வந்து பண்ணுங்க. ஓகே, டெலிகிராம் சேனல் போட்டிருக்கிறேன், கூகுளில் வைத்து வெல்ஃபியர் அகாடமி சர்ச் பண்ணீங்க, சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வரும், யூடியூப்ல பிளேலிஸ்ட் இருக்கு, அந்த பாடநெறி வரவேல இருக்காடு நீ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் அனலிஸ்ட் பண்ணுங்க. இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க எப்படியான இது பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எப்படி இது இவங்களை பத்தி பேசுறாங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கான ஒரு எக்ஸஸா எடுத்துக்கொள்ளுங்க. இதுல வந்து மைக்ரோ டாஸ்கிங் இருக்கும், அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்றது, டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், ரிலேட்டடான ஃப்ரீலான்சர், கென்வா சம்பந்தமானது, ஆட்டோமேஷன், அதே மாதிரி ChatGPT, இப்படியான டூல்ஸ் எப்படி மேனேஜ் பண்றேன், இப்படியான எல்லா விஷயங்களும் நாம செய்யறோம். அந்த நாங்க செய்யறோங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்கு நாங்க அதை லைவா ஒர்க் வீடியோ எடுத்து நாங்க ஒர்க் வீடியோ, அதாவது யூடியூப் சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட்லையும் போட்டிருக்கிறோம். ஓகே, இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க.
செக் பண்ணிட்டு உங்களுக்கும் ஓகேனா நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க, பிரைவேட்ல ஒர்க் பண்றவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட், வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, இந்தியாவுல இருக்கிறவங்க, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க, இப்படி எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த தேவையை பூர்த்தி செய்யறாங்க. ஸோ ₹100 உழைக்கிறதுக்கு நீங்க கோடீஸ்வரன் ஆக்குறதுக்கு எங்களுக்கு இது இல்லை. நாங்க என்னன்னா ₹100 தேவை உள்ளவரை நாங்க லட்சாதிபதி, லட்சம் உழைக்க வைக்க போறோம். ஓகே, ஒரு மொபைல் போனை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்றாங்க லட்சக்கணக்கில். ஸோ அந்த கன்செப்டையும் நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் இந்த ஆன்லைன் மணி மேக்கிங்ல ஒரு ரியலான பிளேஸ் ஒன்று தேவை, ரியலான ஒரு ஐடியா ஒன்று தேவை, ரியலான ஒரு இடம் ஒன்று தேவை, இதுல ஒரு கம்யூனிட்டி மென்டர், ஸோ இப்படியான ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கான்செப்ட் ஒன்று தேவைன்னா கட்டாயமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த சிஸ்டத்தை நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த சிஸ்டத்தை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். எல்லாம் கழிச்சு எல்லாம் மூக்கைன்னு சொல்லி கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிட்டு சிஸ்டமை ஃபாலோ பண்றதுல அவங்களோட இஷ்டத்துக்கு ஒர்க் பண்றேன். ஸோ இப்படி எல்லாம் இல்லாமல் சரியா நீங்க முறையா உணர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா தாராளமா நீங்க ஜாயின் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். ஏர்னிங்ஸ் எல்லாம் உங்களோட எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். உங்களுக்கு மாசம் இவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கிடைக்கும்னு யார் சொன்னாலும் நீங்க இது பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஃப்ரீடம். பாருங்க, இதுல ஒவ்வொரு ஜாபும் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு இருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் குடிக்கிறீங்க, அதுல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளவு நேரம் அதுல இருந்து பெர்ஃபார்ம் பண்றீங்க, பேஸை வச்சு தானே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். அப்படி இல்லாம மாசம் எவ்வளவு ஏர்னிங்ஸ் வரும் எப்படி சொன்னாலும் போய் தான் அப்படி வராது. ஓகே, அப்படின்னா நீங்க ஃபிக்ஸ் சேலரிக்கு நீங்க இந்த ஆஃபீஸுக்கு வந்து இவ்வளவு நேரம் இருந்து நான் இப்படி வேலை செய்ய எனக்கு எவ்வளவு சேலரினா ஓகே நான் சொல்றேன். அப்படி இல்லாம நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். நானும் ஒரு நிமிஷத்துல நான் செய்யற ஜாப்ஸ்ல இருக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க செய்யற ஜாப்ஸ் அமௌண்ட் வித்தியாசம். அப்ப அப்படி இருக்க போகல எப்படி நம்ம சொல்றது? ஓகே, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தெளிவாக புரிஞ்சு பண்ணீங்கன்னா சரி. ஸோ இது போல நீங்கள் லேர்ன் பண்ணா கண்டிப்பாக வெல்ஃபேர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கணும். வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ண வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீட்டெயில் ஷேர்.